இரண்டாம் வகுப்போட 5வது பாடம் பயணம். பயணம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? டிராவல். அதாவது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு புதுசா போயிட்டு வரோம் இல்லையா, ஊருக்கு போறது இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு புதுசா போயிட்டு வர்றதுக்கு பேர் தான் பயணம். இப்போ இந்த கதையில என்ன பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா? இது குட்டி பையன். இந்த குட்டி பையன் பேர் என்ன தெரியுமா? சிட்டி. இவன் என்ன பண்றான்? குட்டி பையன் சிட்டி குளிக்க போனான். எங்க போனானா? குளிக்கிறதுக்காக போனானா. அப்ப குழாயை திறந்தான். தண்ணீர் குபுகுபுவென வந்தது. குளிக்க போய் என்ன பண்ணா? அங்க பைப் இருந்துச்சு இல்லையா, அந்த பைப்பை திறந்தோன்னா தண்ணி எப்படி வரும்? நல்லா ஃபாஸ்டா வரும் இல்லையா, அந்த மாதிரி வேகமா வந்துச்சான். அதை பார்த்தோன்னே அந்த குட்டி பையன் பாட ஆரம்பிச்சிட்டானா. என்ன பாடுறான்? ஏய் நான் குளிக்க போறேன், நான் குளிக்க போறேன், அழுக்கு போக நல்லா குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு வளலை கட்டியை குழைத்தான். வளலை கட்டினா என்னன்னு சொல்லுவோம்? சோப்பு. அந்த சோப்பு வச்சு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சானா. அப்போ இன்னொரு பாட்டு சத்தம் கேட்டுச்சான். என்ன பாட்டு தெரியுமா? ஏய் நான் குமிழி வந்தேன், பண்ண குமிழி வந்தேன், சிட்டியின் கைகளில் குமிழி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சான். என்னடா பாட்டு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில பார்த்தா அவன் கையில என்ன இருந்துச்சான்? ஒரு குமிழி. குமிழினா என்ன தெரியுமா? நீங்க நல்ல சோப்பு போட்டு 2 கையும் தேய்ச்சிங்கன்னா பபிள்ஸ் மாதிரி வரும் தெரியுமா, அதுதான் குமிழி. சிட்டியின் கையிலிருந்து பாட்டு சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு தன் கையை பார்த்தான். கை கால்கள் முளைத்த வண்ண குமிழி ஒன்று அவன் கையில் இருந்தது. அந்த வண்ண குமிழி எப்படி இருந்துச்சான்? கை கால் முளைச்ச மாதிரி இருந்துச்சான். சிட்டியை பார்த்து குதூகலமாக சிரித்தது. அந்த பபிள் இருக்கு இல்லையா, அது சிட்டியை பார்த்து சிரிச்சுச்சான். அதனை தொட்டு பார்க்க ஆர்வத்துடன் விரலை நீட்டினான். என்ன பண்ணானா? சரி அதை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடறதுக்காக போனானா. உடனே அந்த குமிழி என்ன சொல்லிச்சான்? ஆ நீ தொட்டால் நான் உடைந்து விடுவேனே என்றது குமிழி. தொட்டா என்ன ஆகும்? பபிள்ஸ் அப்படியே உடஞ்சு போயிரு இல்லையா, அதனால அந்த குமிழி என்ன சொல்லிச்சான்? நீ தொட்டேனா நான் உடஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். சிட்டி சிரித்தபடி தலையை ஆட்டினான். அவனும் சரின்னு சொல்லி தலையை ஆட்டினானா. மெல்ல தன் முகத்தை தேய்த்தான். அந்த கையில வச்சு இந்த சோப்பு நுர இருக்கு இல்லையா, அந்த பபிள்ஸோட கொண்டு போய் முகத்துல அவன் கைய வச்சு தேய்ச்சான். குமிழி சிட்டியின் நெற்றியில் நடந்தபடி இன்னொரு பாட்டு பாடிச்சான். தேய்ச்சோன்ன அந்த குமிழி இருக்கு இல்லையா, அவனோட நெற்றியில அப்படியே நடந்துகிட்டு இன்னொரு பாட்டு பாடிச்சான். என்ன பாட்டு பாடிச்சு? நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன், சிட்டி நெற்றியில் நடந்து வந்தேன் அப்படின்னு பாடிச்சான். அந்த பாட்டை கேட்டோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். பாடலை கேட்டு புன்னகைத்தான் சிட்டி. மீண்டும் தேய்க்க தொடங்கினான். மறுபடியும் என்ன பண்ணானா? கைய வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிட்டானா. அப்போ மறுபடியும் இன்னொரு பாட்டு பாட ஆரம்பிச்சுச்சான். அந்த குமிழி நெற்றியிலேருந்து எங்க வந்துச்சான்? அவனோட மூக்குல அப்படியே, இங்க பாத்தீங்களா, நெற்றியிலேருந்து அப்படியே மூக்குல வர ஆரம்பிச்சுச்சான். இப்ப என்ன படிச்சு? சறுக்கி வந்தேன், நான் சறுக்கி வந்தேன், சிட்டியின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிச்சான். சிட்டிக்கு அதோட குறும்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். சிட்டி அதன் குறும்பை கண்டு மகிழ்ந்தான். தன் காதுகளை தேய்க்க தொடங்கினான். குமிழி காதுகளில் வளைந்தபடி சிட்டி என்ன பண்ணானா? அப்படியே காது இருக்கு இல்லையா, காதுல போய் தேய்க்க ஆரம்பிச்சானா. அப்போ அந்த குமிழி எப்படி பாடிச்சு? வளைந்து வந்தேன், நான் வளைந்து வந்தேன், சிட்டியின் காதுகளில் வளைந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிச்சான். காதுல சத்தமா பாடினா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கூசும் இல்லையா, அதனால சிட்டி என்ன பண்ணானா? ஏய் காதுகளில் இவ்வளவு சத்தமாய் பாடாதே அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாய் அதட்டினான். அதுக்கு அந்த குமிழி என்ன சொல்லிச்சான்? ஓ சரி நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு புன்னகையோட தலையாட்டியது குமிழி. அடுத்து எங்க சோப்பு வச்சு தேய்க்க ஆரம்பிச்சான்? அவனோட தோள்களில். தன் தோள்களை தேய்த்தான் சிட்டி. குமிழி சரசரவென்று வழுக்கியபடி ஒரு பாட்டு பாடிச்சான். பாத்தீங்களா, அப்படியே இந்த குமிழிலாம், இதுதான் குமிழி, அப்படியே வழுக்கிட்டு இன்னொரு பாட்டு பாட ஆரம்பிச்சான். குமிழி என்ன பாட்டு பாடிச்சு? வழுக்கி வந்தேன், நான் வழுக்கி வந்தேன், சிட்டியின் தோள்களில் வழுக்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிச்சான். கலகலவென சிரித்தபடி சிட்டி வயிற்றின் மீது தேய்த்தான். இப்ப என்ன பண்ணா? அப்படியே அவனோட வயிற்றுல அந்த சோப்புக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? வளலை கட்டி, அதை தேய்க்க ஆரம்பிச்சான். அப்போ கடகடவென உருண்ட குமிழி.
என்ன பாடுச்சு? உருண்டு வந்தேன் நான் உருண்டு வந்தேன், சிட்டியின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிச்சான். அப்புறம் அவன் என்ன பண்ணானா, அவனோட ஓரக்கண்ணால் பார்த்தபடி தன் கால்களை தேய்த்தான் சிட்டி. அவன் என்ன பண்ணானா, அப்படியே மெதுவா அப்படியே கால்ல தேய்ச்சானா. அவன் குட்டி கால்களில் குடுகுடுவென ஓடி வந்த குமிழி. அப்படியே அந்த குமிழி என்ன பண்ணான், அவனோட குட்டி கால்ல இங்க பாத்தீங்களா அப்படியே ஓடி வந்துட்டு அங்க ஒரு பாட்டு பாடிச்சான். ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன், சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாடிச்சான். கால் நல்லா தேய்ச்சி முடிச்சோன்னு தண்ணி இருக்குல்ல, தண்ணீரை தன் மீது ஊற்றினான் சிட்டி. சிட்டி என்ன பண்ணானா, தண்ணி எடுத்து அவனோட மேல ஊத்தினானா. அப்ப அந்த குமிழி எப்படி பாடிச்சு? பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன், தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன் அப்படின்னு பாடிச்சான். சிட்டியோட தலையிலேருந்து கால் வரைக்கும் அது என்ன பண்ணுச்சான், பயணம் வந்துச்சான். இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே சிட்டி குளிச்சு முடிச்சோன்னா சிட்டிக்கு பாய் சொல்லிட்டு கை அசைச்சான். சிட்டி என்ன சொன்னானா, நாளையும் நீ வர வேண்டும், இங்க பாத்தீங்களா, நாளையும் நீ வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு கை அசைத்தான் சிட்டி. என்ன சொன்னா, நாளைக்கும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமிழிக்கு கை அசைச்சானாம். ஓகேவா சில்ட்ரன், இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீங்களும் குளிக்கும் போது கை நல்லா தேய்ச்சி பாருங்க, அந்த மாதிரி பபிள்ஸ் வரும், அதை வச்சு ஜாலியா விளையாடுங்க. ஓகேவா? பயணம் பாடத்தோட புத்தக பயிற்சி. ஃபர்ஸ்ட் படித்து பழகுக. வழுக்கி வந்தேன், வழுக்கி வந்தேன், வளைந்து வந்தேன், உருண்டு வந்தேன், உருண்டு வந்தேன், சறுக்கி வந்தேன், ஓடி வந்தேன், நடந்து வந்தேன். அடுத்தது எழுதி பழகுக. வ இன் ந இக் வண்ண கு மி லி குமிழி, வண்ண குமிழி. வ ழ லை வளலை, இக் க இட் டி கட்டி, வளலை கட்டி. கு இட் டி இப் குட்டி, பை ய இன் பையன், குட்டி பையன். பா இட்டு இச் பாட்டு, சத்தம். சா இத் த இம் பாட்டு சத்தம். ப ய ந இம் பயணம். அடுத்தது பொறுத்துக. வண்ண குமிழி மூக்கில். சிட்டியோட மூக்குல வண்ண குமிழி எப்படி வந்துச்சு? சறுக்கி வந்தது. அவனோட மூக்குல சறுக்கி வந்தது. காதில். காதுல எப்படி வந்துச்சு? வளைஞ்சு வந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா வளைந்து வந்தது காதில் இதுக்கு நேராவே இருக்கு. சரியா? அதனால இப்படி மேட்ச் பண்ணிடுவோம். அடுத்து தோளில். தோல் எப்படி வந்துச்சு? வழுக்கி வந்தது. காலில் ஓடி வந்தது. அடுத்தது வாய்மொழியாக விடை கூறுக. வண்ணக்குமிழி எவ்வாறெல்லாம் பயணம் சென்றது? அது எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தது? ஃபர்ஸ்ட் எங்க வந்தது? நெற்றியில். நெற்றியில் நடந்து வந்துச்சு. அங்கேருந்து மூக்குக்கு வந்துச்சு. மூக்குக்கு வரும்போது எப்படி வந்துச்சு? சறுக்கி வந்துச்சு. அப்படியே வளைஞ்சு எங்க வந்தது? காதுக்கு. காதுல இருந்து தோல்ல. தோல்ல வழுக்கி வந்தது. தோல்ல இருந்து எங்க வந்துச்சு? வயிற்றுக்கு. வயிற்றுக்கு எப்படி வந்துச்சு? உருண்டு வந்தது. அடுத்து கடைசியா எங்க வந்தது? கால்கள்ல ஓடி வந்தது. இதுதான் வண்ணக்குமிழியோட பயணம். ஓகேவா? அடுத்தது விடை எழுதுக. வண்ணக்குமிழி எங்கெங்கே பயணம் செய்தது? எங்கெல்லாம் வண்ணக்குமிழி பயணம் செய்தது? நெற்றி, மூக்கு, காது, தோல், வயிறு, கால். இது எல்லா இடத்துலயுமே வண்ணக்குமிழி போயிட்டு வந்துச்சு இல்லையா? அடுத்தது குமிழி சிட்டியின் முதுகில் இருக்கிறது, என்ன பாடி இருக்கும்? இப்போ முதுகுல இருந்தா என்ன பாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓடி வந்தேன், சறுக்கி வந்தேன், வழுக்கி வந்தேன், உருண்டு வந்தேன், இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா? இப்ப நம்மளே ஒரு கற்பனை பண்ணிக்கணும். என்ன மாதிரி சொல்லலாம்? ஆடி வந்தேன் அது சொல்லலாம். இப்ப பாருங்க, நான் என்ன எழுதிருக்கேன் பாருங்க. ஊர்ந்து வந்தேன், நான் ஊர்ந்து வந்தேன், சிட்டியின் முதுகில் ஊர்ந்து வந்தேன். நம்மளோட கற்பனைக்கு ஏத்த மாதிரி
சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது, ஒரு எழுத்தை நீக்கினால் உடல் உறுப்பு கிடைக்கும், கண்டுபிடித்து எழுதுக. இங்க கொடுத்திருக்காங்கல்ல, இதுல ஒரு எழுத்தை எடுத்துட்டோம்னா உடல் உறுப்பு கிடைக்குமா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, தவளை, தவளை. இதுல வா எடுத்துட்டா தலை, தலை. அடுத்தது கா வ இன், கவன். வா எடுத்துட்டா கா இன், கண். பா க இல், பகல். இதுல கா எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? பா இல், பல். அடுத்தது பூ கை, புகை. இதுல பூ எடுத்துட்டா கை. அடுத்தது நா க ர இம், நகரம். இதுல ரா எடுத்துட்டா நகம். அடுத்தது கா வ இல், காவல். வா எடுத்தா கா இல், கால். அடுத்தது என் பாதுகாப்பு என் கையில். என் பாதுகாப்பு என் கையில். நாள்தோறும் குளிப்பேன், சுத்தமாக இருப்பேன். அப்படின்னா என்னது? டெய்லி நான் குளிப்பேன், ரொம்ப சுத்தமா இருப்பேன். சத்தான உணவை உண்பேன், நல்ல ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு தான் சாப்பிடுவேன். சாலையில் கவனமாக செல்வேன், ரோட்ல போகும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்து போகணும். ஆபத்து தரும் செயல்களை செய்ய மாட்டேன், எந்த ஆபத்தான செயலையும் செய்யக்கூடாது. என்னை எவரும் தவறாக தொடவிட மாட்டேன், நம்மளை யாராவது தவறா தொட வந்தா தொடவிடக்கூடாது. அன்றாடம் நடப்பதை பெற்றோரிடம் கூறுவேன், டெய்லியும் ஸ்கூல்லையாகட்டும் வெளியாகட்டும் நீங்க எங்க விளையாட போனீங்கனாலும் என்ன விஷயம் நடந்தாலும் அது தப்பாவே இருந்தாலும் சரி, அதை உங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் மறைக்காம சொல்லிடணும். ஓகேவா? மறுபடியும் சொல்லுங்க. என் பாதுகாப்பு என் கையில். நாள்தோறும் குளிப்பேன், சுத்தமாக இருப்பேன். சத்தான உணவை உண்பேன். சாலையில் கவனமாக செல்வேன். ஆபத்து தரும் செயல்களை செய்ய மாட்டேன். என்னை எவரும் தவறாக தொடவிட மாட்டேன். அன்றாடம் நடப்பதை பெற்றோரிடம் கூறுவேன். ஓகே சில்ட்ரன்.